9 மற்றும் 10ஆம் வகுப்பு பள்ளிக்கல்வியில் உள்ள மறைக்கப்பட்ட பொறி. தமிழ்நாடு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் கவனத்திற்கு. சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகளின் பெற்றோர்களே மற்றும் மாணவர்களே, இன்று பெரும்பாலான தனியார் பள்ளிகளால் பின்பற்றப்படும் மிகவும் தீவிரமான ஆனால் பரவலான ஒரு நடைமுறையைப் பற்றி நாம் பேச வேண்டும். அது உங்கள் பிள்ளையின் கல்வி எதிர்காலத்தை அமைதியாக ஆபத்தில் ஆழ்த்துகிறது. 9ஆம் வகுப்பு பாடத்திட்டம் அவசரப்படுத்தப்பட்டது. பெற்றோர்களை கவர பல பள்ளிகள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை முன்கூட்டியே, அதாவது முந்தைய ஆண்டின் டிசம்பர் மாதத்திலேயே தொடங்குவதாக பெருமையுடன் அறிவிக்கின்றன. ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் முக்கியமான 9ஆம் வகுப்பு கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறை திடீரென நிறுத்தப்பட்டு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பே முடிவுக்கு கொண்டுவரப்படுகிறது. ஆசிரியர்கள் மீதான அழுத்தம். பள்ளி நிர்வாகங்கள் முழு 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தையும் அதிவேகமாக முடிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் மீது பெரும் அழுத்தத்தை அளிக்கின்றன. தனியார் பள்ளிகளில் கணிசமான எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் இளநிலை ஆசிரியர்களாக இருப்பதால், பாடத்திட்டத்தின் மிகவும் சிக்கலான, கடினமான பகுதிகளை முடிக்கப்பட்டது என்று அறிவிப்பதற்காக அவற்றை தவிர்க்கவோ அல்லது புறக்கணிக்கவோ அவர்களுக்கு வேறு வழியில்லை. கல்வி சார்ந்த பின்விளைவுகள். வேதியியல் உடைந்த அடித்தளம். இந்த அவசர அணுகுமுறை மாணவர்களின் அடித்தளத்தை சிதைக்கிறது. உதாரணமாக 9ஆம் வகுப்பு வேதியியலை எடுத்துக்கொள்வோம். இங்குதான் உயர்நிலை வேதியியலின் மிக அடிப்படையான விஷயங்கள் தொடங்குகின்றன. தனிமங்களின் குறியீடுகள், அணு அமைப்புகள், தனிமங்கள் மற்றும் குழுக்களின் இணைதிறன்கள், அயனி மற்றும் சக பிணைப்புகள், மற்றும் சூத்திரங்களை எழுதுவதற்கான குறுக்கு மறுக்கு முறை. வேதி வினைகள் மற்றும் சமன்பாடுகள். இந்த தலைப்புகள் தேவையான ஆழத்துடனும் முக்கியத்துவத்துடனும் ஒருபோதும் கற்பிக்கப்படாததால் மாணவர்கள் முற்றிலும் தவிக்க விடப்படுகிறார்கள். 10ஆம் வகுப்பு வேதியியல் 9ஆம் வகுப்பு கருத்துக்களின் நேரடி தொடர்ச்சியான வேதி வினைகள் மற்றும் சமன்பாடுகளுடன் தொடங்கும் போது மாணவர்கள் அதைச் சமாளிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இயற்பியல் மற்றும் கணிதம் 11ஆம் வகுப்பு பேரழிவு. இதே நெருக்கடி இயற்பியல் மற்றும் கணிதத்திற்கும் பொருந்தும். இயக்கம், விசை, ஈர்ப்பு, வேலை மற்றும் ஆற்றல் மற்றும் ஒளி போன்ற 9ஆம் வகுப்பு இயற்பியலின் முக்கிய தலைப்புகள் 11ஆம் வகுப்பு இயற்பியலுக்கான சரியான அடித்தள கற்களாகும். மாணவர்கள் இவற்றை ஆழமாக கற்காமல் 11ஆம் வகுப்பிற்குள் நுழையும்போது அவர்கள் கடுமையான கல்வி அதிர்ச்சியை எதிர்கொள்கிறார்கள். ஆங்கிலம். உங்கள் வாரிய தேர்வு மதிப்பெண்களில் 70 விழுக்காடு. பொது ஆங்கிலம் கூட பாதிக்கப்படுகிறது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் உரை, இலக்கணம் மற்றும் எழுத்து தரங்களை பகிர்ந்து கொண்டாலும், நேர கட்டுப்பாடுகள் காரணமாக ஆசிரியரின் நுணுக்கமான திருத்தம் தேவைப்படும் முக்கியமான இலக்கண விதிகள் மற்றும் எழுத்து பயிற்சிகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இதன் விளைவு என்ன? 10ஆம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வில் மதிப்பெண்கள் பெருமளவில் குறைந்துள்ளன. இதில் எழுத்து மற்றும் இலக்கண பகுதிகள் மொத்த மதிப்பெண்களில் 70 விழுக்காடு என்ற பெரும் பங்கை கொண்டுள்ளன. பல்லாண்டு கால கல்வி அனுபவம். ஆகவே இந்த சிக்கலிலிருந்து எங்கள் மாணவர்கள் விடுபட நாங்கள் எப்படி உதவ முடியும்? எங்கள் கல்வி நிறுவனத்தில் எங்கள் ஆசிரியர்கள் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மற்றும் சர்வதேச ஐஜிசிஎஸ்இ வாரியங்களில் பல்லாண்டு கால அனுபவத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் பாடத்திட்டத்தை கண்காணிப்பதிலும் வாரிய மதிப்பீட்டு முறைகளிலும் முழுமையான வல்லுநர்கள். நாங்கள் எந்த படிநிலையையும் தவிர்ப்பதில்லை. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை ஒரு முழுமையான பயணமாகவே நாங்கள் கருதுகிறோம். வேதியியல், இயற்பியல், கணிதம் மற்றும் ஆங்கில இலக்கணம் ஆகிய 9ஆம் வகுப்பின் ஒவ்வொரு முக்கிய பாடமும் முதலில் ஆழமாகவும் திறம்படவும் கற்பிக்கப்படுகிறது. அடித்தளம் பாறை போல உறுதியாக அமைந்த பின்னரே நாங்கள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திற்கு செல்கிறோம். சோதிக்கப்பட்ட இந்த அணுகுமுறையின் மூலம் எங்கள் சராசரிக்கும் மேலான மாணவர்கள் ஆண்டுதோறும் தங்கள் பொதுத் தேர்வுகளில் 95 விழுக்காடு